கந்தனுக்கு முன் பிறந்த கற்பகமே முன்னடவா, வேலனுக்கு முன் பிறந்த விக்கனவே முன்னடவா, வேல வைசோனே பெருசாளி வாகனரே, காரால் முருகா கணபதியே சரணமப்போ, ஒன்றை கொம்போனே உமையால் திருமகனே, கற்ற சடையணிந்த கங்காதரன் புத்திரனே, அரசோ மரத்தடியே அமர்ந்திருக்கும் கணபதியே, அரசோ மரத்தடியே அமர்ந்திருக்கும் கணபதியே, இந்த வந்திவளை திருடி கொண்ட விநாயக பெருமானே, நாளும் தொழுதாளே நல்லதே நடக்குப்பா.
முன்னடவா வாணி சரஸ்வதியே வந்திருக்க வேணும் அம்மா கமலா சமத்தாளே நீகாரடி பெற்றவளே எந்தன் குரலில் குடியிருந்து கொயிலோசதாரும் அம்மா நாவு தவறாமல் நல்லோசதாரும் அம்மா அம்மன் திருக்கதையே அண்ணன்மார் திருக்கதையே அம்மன் திருக்கதையே அண்ணன்மார் திருக்கதையே கொங்கன் வரலாறு கொங்கு நாட்டின் புகழ் பாட கொங்கன் வரலாறு கொங்கு நாட்டின் புகழ் பாட கண்ணனோரு மாறித்தாயே கைதொழுது நான் பாட கண்ணனோரு மாறித்தாயே கைதொழுது நான் பாட வாணி சரஸ்வதியே நீங்க வந்திருங்கோ வேணும் இப்போ கோயில் நீண்ட மண்ணே அமராவதி தென்கரையில் அமைந்த ஊரும் இதே அமராவதி தென்கரையில் அமைந்த ஊரும் இதே உத்திராட நட்சத்திரத்தில் வஞ்சியம்மன் வீட்டிருக்க உத்திராட நட்சத்திரத்தில் வஞ்சியம்மன் வீட்டிருக்க மூலனூறு காத்தினிக்கு வஞ்சியம்மன் தானுமப்பா நம்மூலனூறு காத்தினிக்கு வஞ்சியம்மன் தானுமப்பா இந்த வஞ்சி வளர்ச்சியில் குடிகொண்ட ஒரு பெருமானுக்கு வஞ்சி வளர்ச்சியில் குடிகொண்ட பெருமானுக்கு ஆண்டாண்டு வருஷத்திலே அழகான தையிலே ஆண்டாண்டு வருஷத்திலே அழகான தையிலே சிறப்பான உடம்புக்கு இங்க சிறப்பான உடம்புக்கு கல்ல எடுத்து வந்து இங்கே கிளம்பிக்கோ சிலை செய்து கல்ல எடுத்து வந்து இங்கே கிளம்பிக்கோ சிலை செய்து மண்ணை எடுத்து வந்து இங்க மாடத்தில் சிலவடித்து மண்ணை எடுத்து வந்து இங்க மாடத்தில் சிலவடித்து தங்கோ தகுடெடுத்து கோபுரோ கலசம் வச்சு தங்கோ தகுடெடுத்து கோபுரோ கலசம் வச்சு புனிதோ நீர் எடுத்து இங்க புண்ணியத்தை அழைத்து வந்து புனிதோ நீர் எடுத்து இங்க புண்ணியத்தை அழைத்து வந்து உதிரோ பூ கொடுத்து உறவெல்லாம் அழைத்து வந்து உதிரோ பூ கொடுத்து உறவெல்லாம் அழைத்து வந்து ஊரு பெரியவங்கோ சிறப்புடன் கொண்டாட இந்த ஊரு பெரியவங்கோ சிறப்புடன் கொண்டாட பண்பாடை அழைச்சிங்கோ நாங்க உங்க பாசத்துக்கு அட வந்தோம் பண்பாடை அழைச்சிங்கோ நாங்க உங்க பாசத்துக்கு அட வந்தோம் தில்லை அப்பனின் திருநாளாம் தானமிதே தில்லை அப்பனின்
திருநடம் தானம் இது கொங்கு நாட்டு ஆட்டம் நாங்க கொம்போட்டு ஆடி வரோம் கொங்கு நாட்டு ஆட்டம் நாங்க கொம்போட்டு ஆடி வரோம் இதை கண்டே கழிச்சிருந்தோம் நீங்க கையொலி ஊட்டிருந்தோம்
உண்டு மாயனுக்கும் மங்கையர்க்கு அவதாரம் 10 உண்டு. மாயனுக்கும் மங்கையர்க்கு அவதாரம் 10 உண்டு. அண்ணருக்கும் பொன்னருக்கு குன்னடையான் வாட்டு உண்டு. அண்ணருக்கும் பொன்னருக்கு குன்னடையான் வாட்டு உண்டு. குன்னடைய கவுண்டருக்கு மண்ணால இருந்தானே அண்ணரு பொன்னரு அருமை தம்பி சங்கரே மனையாள ஒரு ஒண்ணு அவருக்காணி தங்கமப்பா. மனையாள ஒரு ஒண்ணு அவருக்காணி தங்கமப்பா. வயது 16 வாலிபோன் 90. அவங்க வயது 16 வாலிபோன் 90. அண்ணரன்னு பேரு சொன்னா அழுத புள்ள வாய்மோடு. அந்த அண்ணரன்னு பேரு சொன்னா அழுத புள்ள வாய்மோடு. பொன்னரன்னு பேரு சொன்னா பிறந்த புள்ள வாய்மோடு. பொன்னரன்னு பேரு சொன்னா பிறந்த புள்ள வாய்மோடு. உலோகத்தில் இல்லையப்பா நம்ம பொன்னி வளநாட்ட போல. உலோகத்தில் இல்லையப்பா நம்ம பொன்னி வளநாட்ட போல. அங்க காகம் பறக்காது கருக்குருவி நாடாது. அங்க காகம் பறக்காது கருக்குருவி நாடாது. அங்க சிட்டும் பறக்காது சிவக்குழந்து வாடாதே. அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள்.
வரலாற்றுல இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 200 பசங்க இருக்காங்க, 5 வயசு 10 வயசுக்குள்ளேயே. எல்லாரும் வந்துருவாங்க. நம்மளோட நீங்க எல்லாருமே முதல்ல இந்த இடத்துல, இந்த கும்பாபிஷேகத்துல, இந்த புண்ணிய பூமியில நம்மளுக்கு இறைவன் இப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்ததுக்கு முதல்ல இறைவனுக்கும் நம்ம பெற்றோருக்கும் முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல நாம கலந்துக்க கூடியது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதுல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கொங்கு பண்பாட்டு மையம் சார்பா உங்க ஊர் பொதுமக்களுக்கும் நம்ம சொந்தங்களுக்கும் எங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்க இது எங்களுக்கு தொழில் இல்லைங்க, இது எங்களுக்கு தொழில் அல்ல, நாங்க தொழில்முறை கலைஞர்களும் அல்ல. நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எங்களுக்கு தொழில் இருக்குது, எங்களுக்கும் எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கிட்டு தான் நாங்க இந்த வேலையை செய்யறோம். ஏன் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா, நம்மளோட வரலாறும் நம்மளுடைய பாரம்பரியமும் நம்மளோட ஒவ்வொருவரோட கடமையும் நம்ம காப்பாற்றணும். நம்ம சமுதாயம் மென்மேலும் வளரணும். நம்ம சமுதாயம் எத்தனையோ நிலைகள்ல நம்ம சீரழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், டிவி இருக்கலாம், மற்ற அத்தனையுமே நம்ம சமுதாயத்திலிருந்து விலக்கறதுக்கான வழியை தான் செய்யுது. பெத்தவங்க பேச்சு கேட்க வேண்டாம், நீ யாரு, உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவன் தான் உயிரை கொடுப்பான், நம்மள அத்தனை விஷயம் கெடுக்கிறதுக்கான விஷயமா தான் இருக்குது இல்லையா. அப்பா அம்மா பேச்சு கேட்க வேண்டாம், ஒரு வீட்டுல பெரியவங்க சொன்னாங்கன்னா மதிக்க வேண்டாம் அவையில. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்வெல்லாம் மாத்தணும்னு சொல்லிதான் நாங்க இந்த சலங்கையாட்டமும் கம்பத்தாட்டத்தையும் நாங்க முன்னெடுக்கிறோம். இதுக்கு ஆதரவு கொடுத்த உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு, இந்த மாதிரி எங்களோட ஒரே நோக்கம் பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு 1500 கும்பாபிஷேகங்களுக்கு நாங்க இலவசமா இந்த நிகழ்ச்சியை பண்ணி கொடுத்துருக்கிறோம் 10 வருடங்களா. இதுல ஒவ்வொரு ஊரோட வரலாறு, நம்மளோட தல வரலாறு, நம்ம வழிபாடு எப்படி இருந்தது, நம்மளோட பாரம்பரிய பெருமைகள் என்ன, ஒவ்வொரு ஆட்டத்தின் இடைவெளியில ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஸ்பீச் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு நம்மளோட வரலாற, ஒரு பாரம்பரியத்தை, ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், ஒவ்வொரு கூட்டப்பெயர் என்ன, நம்ம எப்படி நம்ம ஊர் பேர் வந்தது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுல பார்க்கலாம். கண்டிப்பா இதே மாதிரி இந்த நிகழ்வுல கலந்துகிட்ட உங்க அனைவருக்கும், இந்த செல்வ விநாயகர் ஏற்கனவே மூலனூர்ல தான் பைனான்ஸ் நிறைய வச்சிருக்கிறீங்க, அங்கேயும் செல்வ விநாயகர்னு வச்சிருக்கிறீங்க பாருங்க, எனக்கு அதே ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுல இந்த செல்வ விநாயகர் உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் அருளி, நீங்க இன்னைக்கு இருக்கிறத விட 16 செல்வங்களும் பெற்று பெரும்பேறு பெற்று இந்த இடத்துல அத்தனை பேருமே வாழோன்னு சொல்லி உங்களுக்காக நாங்க அத்தனை பேர் வேண்டிக்கிறோம். இதோ எங்களது அடுத்த ஆட்டம்.
வெறப்பா நின்னுகிட்டு வெட்டி சாச்சம்மாடா ஆள் போல் தலை தோங்கி அருகு போல் வேறு ஒன்றி வாழையடி வாழையா வந்த வம்சமப்பா மண்ணன் நம்பி ஏரோட்டி மலைய நம்பி வித விதைச்சு மண்ணன் நம்பி ஏரோட்டி மலைய நம்பி வித விதைச்சு மலையும் பொய்த்து நிக்க மக்கம்மனா ஓஞ்சு நிக்க மலையும் பொய்த்து நிக்க மக்கம்மனா ஓஞ்சு நிக்க 1000 அடிக்கு மேலே ஆள்குழாய் கிணறு வெட்டி 1000 அடிக்கு மேலே ஆள்குழாய் கிணறு வெட்டி அதிலே தண்ணி இல்லே கவண்ட மக்கோ தவிச்சாங்கோ பெத்த புள்ளைக்கு பேர புள்ளைக்கு வெச்ச புள்ள வாக்கு முன்னு நாங்க தென்னையத்த நட்டு வச்சோம் வெச்ச புள்ள வாக்கு முன்னு நாங்க தென்னையத்த நட்டு வச்சோம் தென்னையே இங்க அருகுதுங்கோ தேங்காய் சுருகுதுங்கோ தென்னையே இங்க அருகுதுங்கோ தேங்காய் சுருகுதுங்கோ காட்டு வெல்லாம கல்லாகி போனதப்பா காட்டு வெல்லாம கல்லாகி போனதப்பா காடு தோட்டம் எல்லாம் கல்வேலியானதுப்போ காடு தோட்டம் எல்லாம் கல்வேலியானதுப்போ மரத்தை வெட்ட வெட்ட மழையும் போச்சுதப்பா மரத்தை வெட்ட வெட்ட மழையும் போச்சுதப்பா ஓசா படலம் எல்லாம் ஓட்டையாகி நிக்கிது போ ஓசா படலம் எல்லாம் ஓட்டையாகி நிக்கிது போ காட்டை விட்டு நம்ம மக்கோ நாட்டுக்கு போறாங்கோ காட்டை விட்டு நம்ம மக்கோ நாட்டுக்கு போறாங்கோ நாடு செழிக்கோணு நம்ம மக்கோ வாழோணு நாடு செழிக்கோணு நம்ம மக்கோ வாழோணு கூட இருந்து அழுமையா செல்வ விநாயகனே. மாசம் இருக்க போறோம் போய் என்ன பண்றோம் சாமி கும்பிடுறோம்
சாமி கும்பிட்டு போறதுக்கு முன்னாடி செல்போனுக்கு சோப்பே வச்சுட்டு போறோமா, சாமியை கும்பிடுறோம். போன் எடுத்துட்டு ஹலோ நான் சாமி கூட வந்திருக்கிறேங்க, நான் சாமி செல்போனை கார்லயே பைக்ல வச்சு போனா அது கிடக்கு ஒரு பக்கம், சாமியை கும்பிட்டுறதுக்கு வச்சா கிடக்குது. அதனால எல்லாரும் கோயிலுக்கு போனீங்கன்னா செல்போனை வண்டியில வீட்டுல போயிருங்க. கோயிலுக்கு போனா சரி ரைட்டு, அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம், அதுக்கப்புறங்க வந்துட்டோம். எத்தனை பேர் இப்ப எந்த கூட்டத்துக்காரர் அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க? பூசம் கூட்டத்துக்காரர். பூசம் சேரலாம். சரி, பூசம் கூட்டத்துக்காரர் முதல்ல பேசுவோம். அதாவது நம்ம எத்தனை பேரு பூசம் கூட்டத்துக்கான பேர் தெரியும்? பூசம்னா என்ன? எத்தனை வயசா, எத்தனை வம்சாவளியா, எத்தனை பரம்பரையா நம்ம அந்த கோயிலுக்கு போறோம்? குலதெய்வம் கோயிலுக்கு போறோமா இல்லைங்களா? கோயிலுக்கு போறோம், கோயில் கட்டுறோம், கும்பாபிஷேகம் பண்றோம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா. அதுக்கான பேர் என்ன? பூசன்னா என்ன? யார் யார் பூசம் கூட்டத்துக்காரெல்லாம் கை தூக்குங்க. எனக்கு அதுவும் தூக்க மாட்டேங்க, நீங்க கேள்வி கேட்கறாங்கன்னா தூக்க மாட்டேங்க. நீஸ்கர் மாமா என்ன அப்படியே கைய கூட தூக்குறதுக்கு யோசிச்சுட்டு என்ன மாமா இதெல்லாம்? இதேங்க இன்னைக்கு சினிமாவில் ஒரு படத்துல எந்த நடிகர் நடிச்சிருக்கிறேன், அந்த படம் எப்ப வருது, டிவியில என்ன சீரியல் எத்தனை மணிக்கு போடுற, அதுல பிக் பாஸ்ல யாரு ஜெயிச்சா, இதெல்லாம் கேட்டா அந்த நடிகையோட அப்பம் பேர் வரைக்கும் சொல்றாங்க. நாம எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறத யோசிங்க. பூசம் கூட்டத்துக்கு சொல்லுங்க, 62 குலம் எல்லாத்துக்கும் தெரியும். பூசம் கூட்டத்துக்கு சொல்லுங்க. நாம எல்லாருமே இந்த பெரும்பான்மை சும்மா வெளியிலேயே பூச்சாண்டி காமிச்சிட்டு உண்மையா நம்ம சமுதாய பெருமையை மறந்துட்டோம். உங்களுக்கு ஒரு பட்டம் இருக்குது, என்ன பட்டம் சொல்லுங்க, ஒரு பரிசு கொடுக்குறேன். ஏன்னா நம்மளோட வரலாறு மறைக்கப்பட்டது இல்லைங்க, நாம மறந்துட்டோம். அடுத்தவன் சொல்லி கொடுக்கல, அவன் சொல்லி கொடுக்கறான் கொடுக்கலைங்கிறது அடுத்த விஷயம். நம்மளோட வரலாறு உலகத்தின் முதல் பேரரசை உருவாக்கிய வம்சம் நம்ம வம்சம். மத்தவன்லாம் காட்டுவாசியா தெரிஞ்சுட்டு இருந்த காலத்துல, அவனுக்கெல்லாம் படிக்க தெரியாத காலத்துல, அவன் அதான் சொல்ற பாருங்க, இலதலை சுத்திட்டு தெரிஞ்ச காலத்திலேயே இங்க பேரரசை அமைச்சிருக்கிறோம். சாதாரண வம்சத்துல பிறக்கல, கொங்கு வேளாள கவுண்டர்னா அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தவன். இன்னைக்கு அந்த பெருமை கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டு வந்தது இல்லாம அவனோட வீரமும் மழுங்கடிக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா கூட 10 பேர் சேர்றதுக்கு யோசிக்கிறோம். ஒரு பிரச்சனை இங்க வானா, நான் வெளியில இருக்கிறேன், எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலைக்குன்னு சொல்லி தப்பிக்கத்தான் பாக்குறோம் ஒழியோ, நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தன் ஒரு கஷ்டத்துல இருக்கிற எத்தனை பேர் காப்பாத்துறதுக்கு போறோம்? இந்த மாதிரி வரலாறு நாம எடுக்கிறத விட நம்மளுக்கு டிவியோ இன்னைக்கு அதேதான் நம்ம குழந்தைங்க இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் பயக்குது. ஒரு பையனை ஒரு இடத்துக்கு போய் ஒரு சர்டிபிகேட் வாங்க சொல்லுங்க, தனியா போய் ஒரு பேங்க்ல சலான் ஃபில்அப் பண்ண சொல்லுங்க, போய் தனியா போய் பண்ண சொல்லுங்க. அந்த பையன் எத்தனை தயங்குறான்னு பாருங்க. ஒரு ஒண்ணும் தெரியாத வயசானவர், நீங்க சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற ஐயன் போனாருன்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி பணம் கட்டிட்டு வர்றாரு, என்னன்னு எழுதவே தெரியாது. என்னன்னா அவருக்கு தைரியம். நம்ம பசங்களுக்கு அந்த தைரியம் இல்லாத வளர்த்துறதுனாலதான் இன்னைக்கு இத்தனை பிரச்சனையும். பூசம் கூட்டம்னாவே பூசன்னாவே போர். பூசன்னா என்ன அர்த்தம்? போர். போர் புரிஞ்சு நம்ம போர் புரிஞ்சு உங்களை காப்பாத்திக்கல, உங்களுக்காக அது முதல் நீங்க போர் புரிஞ்சது ஆணிரை கவல்தலுக்காக. ஆணிரைன்னா என்ன? நீங்க இன்னைக்கு என்ன நாம பசுமாடு மேய்க்கிறோம், வெள்ளாடு மேய்க்கிறோம், உண்மைங்களா? இந்த காணிக்கே சொந்தம் அதுதான். கன்னிவாடி எப்படி பட்டம் வந்தது, கன்னிவாடி சந்தை எப்படி வந்தது, எதுக்காக அது பேர் வந்தது அப்படிங்கறத நம்ம முக்கியம். அந்த பட்டம் என்ன, கண்ணங்கூட்டத்துக்காரர் அவங்க எப்படி பட்டம் வச்சிருந்தாங்க, அதுல இருந்து எப்படி கன்னிவாடி வந்தது, நம்ம பூசங்கூட்டம் எதுக்கு வந்தோம்? இந்த மாதிரி ஆணிரைன்னு பசுமாடு கால்நடைகளை கவர்ந்துட்டு போறவன போர் பண்ணி அவங்கிட்ட அன்னைக்கு இருந்த செல்வத்தை காப்பாத்தி அந்த மக்களை வாழ வச்சதுனாலதான் பூசம் கூட்டத்துக்காரர் கூட்டிட்டு வந்தது இந்த காணிக்கு. இதுதான் நம்மளோட ஒரு சிம்பிளான வரலாறு.
உங்களுக்கு ஒரு பட்டம் இருக்குது. அந்த பட்டத்துக்கு பேரு சொன்னீங்கன்னா அடுத்த இடத்துல பரிசு கொடுக்குறோம். முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு இந்த பூசம் கூட்டத்துக்கான ஒரு கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா உங்களோட குழந்தைகளுக்கு இந்த பூசம் கூட்டத்தோட வரலாறு என்ன, நாம எப்பேற்பட்ட சந்ததியில பிறந்திருக்கிறோம், இந்த பிறப்பிற்கு நம்ம முன்னோர்கள் எத்தனை கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எத்தனை பேர்த்த காப்பாத்தி இருப்பாங்க, சோத்துக்கு இல்லாத எப்படி இந்த சொத்தை மிச்சம் வச்சிருப்பாங்க, அவங்க வந்து தான் வாழ வழி இல்லாமலும் தான் சாக கிடந்த போதும் கூட அந்த சொத்தை விற்காம தன்னுடைய சந்ததிகளுக்காக வாழ்ந்து மடிந்து அவங்களோட புண்ணியத்துல தான் நாம இன்னைக்கு நல்லா வாழ்றோம். அதனால அந்த பெற்றவங்க அந்த வம்சாவளியை தயவு செஞ்சு எந்த இடத்துலயும் மறந்துடாதீங்க. அந்த வம்சாவளினாலதான் நாம இன்னைக்கு நல்லா இருக்கிறோங்கிறத தயவு செஞ்சு உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. நீங்க எத்தனை இதா என்ன படிக்கணும் படிக்கட்டும், இன்னார் பேரன் பேத்திங்கிறத கடைசியில் நிக்கும். நீங்க எத்தனை டிகிரி வேணாலும் போட்டுக்கலாம், இல்ல பதவியில் வேணாலும் இருந்துக்கலாம். இன்னார் பையன் இன்னார் பேரங்கிறத கடைசி வரைக்கும் அந்த பெற்றவங்களுக்கும் அந்த அதாவது அவை அப்பாரையே அப்பச்சிக்கு நல்ல பேரையுமே அவை உங்களை வாழ்த்தி எவ்வளவு கஷ்டத்துல வளர்த்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்தை ஒரு அன்பு வேண்டுகோளாகவும் உங்க வரலாறு தயவு செஞ்சு உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் பெரிய இறைவனர்கள் பெற்று எல்லாருமே பார்வோடும் பிள்ளைகளை வளரணும்னு சொல்லி எல்லாம் வல்ல செல்வ விநாயகரை வேண்டி இதோ எங்களுக்கு அடுத்த ஆட்டம். அப்படித்தான் பேசுவாங்க. ஆமாமாங்க, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. ஆனா நாமளும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோணும் இல்லைங்களா? இத்தனை பேர் பெண்கள் இருக்கிறீங்க, பாட்டு ஒன்று இருக்குது, குழந்தையும் தெய்வம்னு ஒண்ணு சொல்லுவாங்களா, அதை வேணா கேட்டிருப்பீங்க. தெய்வத்தை நம்ம ஓதி அழைச்சோம்னா அந்த வஞ்சியம்மனை இங்க கூப்பிடலாம். நம்ம மனசா ஓதி அழைச்சோம்னா வஞ்சியம்மனையே இங்க வர சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைய நம்ம பாடி தூங்க வச்சா மனசார தூங்கும். இங்க இருக்கிறவங்க தாலாட்டு பாட்டுன்னு ஆராய்ச்சி தெரியுங்களா? ஒருத்தருக்குமே தெரியலீங்களா? ஒருத்தருமே தாலாட்டு குழந்தை பாட வைக்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? செல்போனை தொடர்கடி வச்சு தூங்க வச்சிருவீங்களா? ஆட்டிட்டு விடுவீங்களா? நான் கூட செல்போன் தொடர்கடியில் வச்சுட்டு ஸ்பிரங்கு தொட்டலக்கில் அதை போட்டு தள்ளி விட்டுருவீங்களா? அது பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கு, நம்ம பாட்டுக்கு டிவி சேனல் பார்த்துக்கலாம். அது நாளையிலிருந்து பார்க்காதீங்க. நாங்க திருப்பூர்ல வந்திருக்கிறோம், உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போலாம். எல்லாருமே அமைதியா இருந்து இந்த பாட்டை கேளுங்க. நீ வர்ற குழந்தைகள் அந்த கண்டிப்பா அந்த பாட்டை நீங்க பாடணும். அடுத்த தலைமுறை வரைக்கும் போகணும். இந்த பாட்டு இன்னையோட போகக்கூடாது, நீங்க பாடி அடுத்த தலைமுறைக்கு போகணும். அமைதியா இருந்து கேளுங்க. தங்கும் மாடம் எஞ்சாமி கண்ணே தங்கம் மாட ஜெல்ல தங்கம் மாடோ நீ கண்ணோரங்கு எஞ்சாமி நான் தவமா தவம் இருந்து எஞ்சாமி செல்லம்மே நான் தவமா தவம் இருந்து
என் தங்கம் வேணோ நீ பிறந்தா எந்த மறையா நீ பிறந்தா தன்னே இந்த அடுக்கரடை பூ போலே எஞ்சாமி செல்லம்மே இந்த அடுக்கரடை பூ போலே நீயும் அழகுடனே நீ பிறந்தா அழகுடனே நீ பிறந்தா எஞ்சாமி செல்லம்மே இந்த குண்டும் மல்லி சரமாட்டோ தங்கம்மாளா இந்த குண்டும் மல்லி சரமாட்டோ நம் குழங்கா கோணி பிறந்தா நம் குழங்கா கோணி பிறந்தா எஞ்சாமி செல்லம்மே நீ யாரு தங்கம்மாடோ எஞ்சாமி செல்லம்மே நீ யாரு தங்கம்மாடோ எந்த செல்ல தங்கம்மாடா எந்த சின்ன தங்கம்மாடோ எஞ்சாமி நீ சிரிச்சு வந்தம்மையிலோ எஞ்சாமி செல்லம்மே நீ சிரிச்சு வந்தம்மையிலோ இந்த சிங்கார சீமையிலே இந்த சிங்கார சீமையிலே தங்கம்மாடா நீ விளையாடி வந்தாயோ எஞ்சாமி செல்லம்மே இந்த வஞ்சி வள செல்லியும் வந்து இந்த வஞ்சி வள செல்லியும் வந்து தங்கம்மாடா தோரி 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 எஞ்சாமி செல்லம்மே இந்த காராஞ்சிமையிலே எஞ்சாமி கண்ணே இந்த காராஞ்சிமையிலே நான் கண்டெடுத்த முத்தும்மல்லோ நான் கண்டெடுத்த முத்தும்மல்லோ எஞ்சாமி செல்லங்களே நீங்க ஐயான்னு கூப்பிட்டா எஞ்சாமி கண்ணுகளே நீங்க ஐயான்னு கூப்பிட்டா எனக்கு ஆயுசு 100 மடோ எனக்கு ஆயுசு 100 மடோ தங்கங்களே இந்த வெள்ளாளஞ்சிமையிலே எஞ்சாமி செல்லம்மே இந்த வெள்ளாளஞ்சிமையிலே நீயும் வீரங்கொண்டு நீ பிறந்தா வீரங்கொண்டு நீ பிறந்தா எஞ்சாமி கண்ணே உன்னை யாரு அடிச்சாங்கோ தங்கம்மே உன்னை யாரு அடிச்சாங்கோ நீ சொல்லி ஆளவும் மாடா நீ சொல்லி ஆளவும் மாடா தங்கம்மாடா உன்னை அத்தை அடிச்சாலோ எஞ்சாமி செல்லம்மே உன்னை அத்தை அடிச்சாலோ அழைப்போ செண்டாளே அழைப்போ செண்டாளே எஞ்சாமி கண்ணே உன்னை மாமன் அடிச்சானோ எஞ்சாமி தங்கம்மே உன்னை தாய் மாமன் அடிச்சானோ மல்லிகை செண்டு கொண்டு மல்லிகை செண்டு கொண்டு தங்கம்மாடா எஞ்சாமி செல்லம்மே நீயோரங்கு
தூங்குறது அப்படிங்கிறது வந்து அதாவது இறப்பு இல்லாத ஒரு பூமியும் இல்ல, பிறப்பு இல்லாத ஒரு பூமியும்.
ஓங்காரமாய் ஒழிக்கிறீங்க இரண்டடி ஆட்டமப்பா உங்களை இருக்கையில அமர வைக்க 3 அடி ஆட்டமப்பா முகமும் முன்னோக்கி அழைக்கிறீங்க 4 அடி ஆட்டமப்பா 4 திசையெல்லாம் நல்லா நடக்குதுங்க நல்லா நடக்குதுங்க 5 அடி ஆட்டமப்பா அண்டா கிடுகிடுக்க 6 அடி ஆட்டமப்பா 6 மூண வேண்டிக்கிட்டு இப்படி பல வகை ஆட்டமப்பா நாங்க அங்க பாங்குடனே அடிவாரோம் பல வகை ஆட்டமப்பா நாங்க பாங்குடனே அடிவாரோம் சொல்லி கொடுத்ததில்லே சொந்தமா வந்ததப்பா சொல்லி கொடுத்ததில்லே சொந்தமா வந்ததப்பா நாங்க எடுத்து படிச்சதில்லே இது எங்க ரத்தத்திலே வந்தது போ
ஏர்மங்கலம் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குதுங்க. அந்த பாட்டை பாடிட்டு தான் நம்ம ஏர் போட்டுறதே போட்டுவாங்க. அப்படி ஏர் பூட்டும் போது ஒரு பெரிய அரசராக இருந்தால் தங்கத்தாலேயே கலப்பு செஞ்சுருப்பாங்க. கலப்பையே புள்ள தங்கமாக இருக்கு. அதே சின்ன அரசராக இருந்தால் அந்த மேலிங்கிற சொல்கிறோம்னா அந்த மேலி மட்டுமே இருக்கு. அதை விட கொஞ்சம் சின்ன வசதி உள்ளவங்களா இருந்ததுன்னா அந்த மேலியில கைப்பிடி மட்டும் தங்கத்தால் செஞ்சுருப்பாங்க. ரொம்பவுமே சின்ன விவசாயியா இருந்தா அவர் குண்டுமணியா தங்கத்துல நம்ம கலப்பில கட்டித்தான் ஏர் உழுவுறது. அந்த ஏர் உழுவுறதுக்கு முன்னாடி ஏர் மங்கலம் அப்படிங்கிற ஒரு பாட்டு, சிவ வழிபாட்டு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை பாடிட்டு தான் நம்ம முன்னோர்கள்லாம் ஏர் உழுவுதாங்க. இப்போ அந்த பாட்டை உங்களுக்கோசரம் நீங்களும் இந்த பாட்டை கேட்டு ஏர் உழுவுங்க அப்படிங்கிறதுக்கோசரம் இப்போ மாப்பிள்ளை பாடுவாங்க. நாங்க சிவன வருந்தி எல்லோ சிவ சிவான்னு நாங்க சிவன வருந்தி எல்லோ நம்ம சிவமாதஞ்சாரணமிட்டோம் நம்ம சிவவாதஞ்சாரணமிட்டோம் நாங்க உமைய வருந்தி எல்லோ
சொல்லிங்க என்னங்க பரிசு நீங்க சொன்னா அவங்க ரெடி ஆயிப்பாங்க. என்னங்கம்மா பரிசை நீங்க சொல்லிங்கன்னா தான் நீங்க ரெடி ஆயிப்பாங்க. பரிசு தரேன்னு சொல்லுவோங்க, நீ பரிசு என்னன்னா சொல்லுவோம். நீங்க விஸ்கின்னு பதில் சொல்லிட்டு நான் கொடுக்கணும்ல. போன கூட்டத்துல இப்படித்தாங்க கேட்டேன். கரெக்டா அங்க ஒரு பொண்ணு உரமுறைக்கு வந்த புள்ள யூடியூப் எடுத்து பார்த்து கூகுள்ல சர்ச் பண்ணி ஒரு பதில சொல்லிட்டு போயிருச்சு. கடைசியா பரிசு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லை. நாங்க பாட்டு கேட்டு அதனால முதல்ல பரிசு சொல்றது இல்ல. அதாவதுங்க நம்ம இந்த ஊர்ல வாழ்ந்தோம், இந்த பட்டம் நம்மளுக்கு கிடைச்சது. நம்மளுக்கு ஒரு பட்டம் வந்து ஒரு மூவேந்தரால ஒரு மன்னரால கொடுக்கப்படுது. ஒரு சாதாரண குலத்தினருக்கு ஒரு அரசர் வந்து பட்டம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எந்த காலகட்டத்திலயுமே எந்த சமுதாயத்திலயும் பெருசா இல்லை. நீங்க ஒவ்வொரு இனக்குழுவா வாழ்றோம். இன்னைக்கு எப்படி நம்ம ஊர்ல வாழ்றோம், வஞ்சி வலசுல வாழ்றோம். வஞ்சி வலசுல இருக்கிற அண்ணன் தம்பி எல்லாரும் மாமச்சன்னா மற்ற ஊருக்காரரை வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கிற ஒரு இனக்குழுக்கு ஒரு அரசர் பட்டம் கொடுக்கிறார் அப்படின்னா ஏதோ எவ்வளவு வந்து ஒரு பெருமை மிக்க விஷயம் செஞ்சிருந்தா அந்த பட்டத்தை கொடுப்பாங்க. நான் சொல்றது அதான். இன்னைக்கு வந்து நாம என்ன நினைக்கிறோம், பையன் வந்து நல்லா சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணும், நம்ம ஊர்ல இல்லைனாலும் பரவாயில்ல, பணம் சம்பாதிச்சா போதும். இன்னைக்கு அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். அதே மாதிரி சொந்த பந்தங்களை வந்து எவ்வளவு தூரம் மதிக்கிறோம். இன்னைக்கு சொந்த பந்தங்களையும் சொந்தக்காரனாவே பிரச்சனை பண்றதுக்கு வந்தவங்க மாதிரிதான் அப்படியே பூதாகரமா தான் பாக்குறோம். பங்காளின்னா சொத்துக்கு தான் வருவானுங்கிற ஒரு எண்ணத்தோடய வாழ்ந்த பசங்களை வளர்த்தியாச்சு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த கல்யாணத்திலேயே போய் எத்தனை பேர் நாம சாம்பார் பாக்கெட் தூக்கி ஊத்துறோம், எத்தனை பேர் போய் வரவேற்புக்கு நிக்கிறோம், எத்தனை பேர் போய் வேலை செய்யறோம். சரி, அவங்க எத்தனை பேர் வந்து நம்ம வீட்டுல வேலை செய்யறாங்க? ஒண்ணும் இல்ல. கேரளாவில இருந்து பிள்ளைகளை கூட்டு வந்து கும்பிடுற குறைக்கு வச்சுட்டாங்க. உண்மையாங்க, நம்ம பங்கு பங்காளிக்கு எத்தனை பேரு எப்படி வாழ்ந்த சமுதாயம் இன்னைக்கு தறி கட்டு இப்படி போய் நிக்குதுங்கிற வருத்தத்துல அதை பேசுறோம். ஒவ்வொரு இடத்துலயுமே நாம வந்து நுனிப்புல் வெளியில வந்து பிரம்மாண்டமா காமிச்சுக்கிறோமே தவிர உள்ள ஒண்ணும் இல்ல. பலூன் மாதிரி தான் வெடிச்சா போச்சு. அந்த நிலைமையில தான் இருக்குது நம்ம சமுதாயம். தயவு செஞ்சு இப்ப நாள் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளை வந்து நல்ல வழிபடுத்தி நம்மளோட திசையில வந்து நம்ம பாரம்பரியம் என்ன, நம்ம பண்பாட்டை சொல்லி கொடுத்து வளர்த்துணும். பூசங்கூடத்துக்காரருக்கு வந்துங்க ஒரு அரசர் பட்டம் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு இடத்துலயுமே நம்மளோட வரலாறு தான் பேசும். நீங்க இன்னாருக்கு இன்னார் அவர் இன்னமோ எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவரை இன்னைக்கு வரைக்கும் அந்த இலக்கியம் கொண்டாடுது அப்படின்னா அவருக்கு அவங்க செஞ்ச பயன், அதாவது அவங்க செஞ்ச பலன் வந்து இன்னைக்கு கிடைக்குது. நம்மளுக்கும் வரைக்கும் நம்ம வரைக்கும் கிடைக்கிற அளவுக்கு ஒரு சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. அதுதான் சொத்து. நகையோ சொத்து ஏக்கரா கணக்குல பணமோ இல்ல பூமி இருந்தோ பிரயோஜனம் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அந்த பட்டம் இருக்குது பாத்தீங்களா, அதுக்கு உழைச்சாங்க பாரு. அந்த முன்னோர் செஞ்சது நம்மளுக்கு சேர்த்து வச்சது சொத்து. நீங்க புரியுதுங்களா? நகை ஒரு காலத்துல அழிஞ்சிரு, பூமி ஒரு காலத்துல அழிஞ்சிரு, நம்ம கிட்ட இருக்கிற பணம் போயிரு, நம்ம உயிரும் போயிரு, நம்ம உடம்பும் போயிரு, நம்ம குழந்தைகள் அடுத்தடுத்த தலைமுறை போயிட்டே இருக்கு. ஆனாலும் அந்த சொத்து உங்க கூடயே வந்துகிட்டே இருக்குது. என்னது? நம்ம பெற்றோர்களும் பாரம்பரியமா செஞ்ச புண்ணியமும் அவங்க வந்து எத்தனை பேருக்கு சோறு போட்டு வளர்த்துனாங்களோ, எத்தனை தலைமுறையை வாழ்த்துனாங்களோ, அந்த தலைமுறையோட வாழ்க்கையையும் வாழ்த்துக்களை பெற்றுத்தான் நாம இன்னைக்கு நல்லா வாழ்றோம். அந்த மூவேந்தர்களையே ஒரு காட்டத்துல பாகுபலி படத்துல மாதிரி வந்து ஒரு கட்டத்துல அந்த சேர சோழ பாண்டிய 3 பேர்த்தையும் சேர்ந்து சிறைப்பிடிக்கிறாங்க. அப்பேற்பட்ட சிறைப்பிடிச்ச போது அவனை மீட்கிறதுக்கு அந்த அரசனை மீட்டு திரும்ப அவனை தொண்டை மண்டல அரசனை ஆக்குனதுக்கு முழுக்க உதவியா இருந்தது பூசங்கூட்டத்துக்கார். அதுக்குதான் அவன் எனக்கு, அதாவது அந்த மன்னனுக்கு இணையா தொண்டைமான்னு சொல்லி பட்டம் கொடுத்தது உங்களுக்கு. அந்த பட்டம் இன்னைக்கு வரைக்கும் போட்டு இருந்தாங்க, நம்ம தான் விட்டுட்டோம்.
ஒவ்வொரு குலத்துக்கும் அப்பேற்பட்ட வரலாறு இருக்கு. அதே மாதிரிதான் சேரன் கூட்டத்துக்காரருக்கு சொன்னேன். சேரன், சேரலான், ஆதன், அந்துவன், இது எல்லாமே சேரன் தலம். சேரன் தலம் எதுங்க? எல்லாருமே போயிருப்போம். சேலம் எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? சேலம் தான் சேரன் தலம். அப்புறம் காலையில கும்பாபிஷேகம் இருக்குது. நீ இத்தனை கேள்வி கேட்டே இருந்தீங்கன்னா பாதி பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க, மீதி பேரும் எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்புறம் அப்பல இருக்கிற நாளாட்டம் நம்ம மட்டும்தான் அடிக்கணும். அதனால கேள்வி கேட்கறது விட்டு போட்டு பதில் சொன்னீங்கன்னா இன்னும் இருக்கிற 10 பேராவது உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்பல அந்த 10 பேர்ல 2 பேர் அந்த பேரை கேட்டு அவங்க குழந்தைக்கு அதை சொல்லி கொடுத்து அந்த குழந்தை அதோட குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா எனக்கு போதும். இதுக்கே கண்டிப்பா நடக்குமாப்ல, கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அப்படி உங்ககிட்ட கைதட்டு வாங்கணும்னா 2 சினிமா ஜோக்கியமே 2 சினிமா நடிகர் பேரை சொல்லிட்டு அதையும் வாங்குறதுக்கு எங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் தாண்டிதான் நாங்களும் வந்திருக்கிறோம். அந்த கர்மாந்திரம் வேண்டான்னு தான் இந்த வேலையை செய்யறோம். புரியுதுங்களா? நம்மளுக்கு அதுவும் தெரியும். நானும் அந்த வயசுல கடந்து தான் வந்திருக்கிறேன். நான் எங்க அம்மா கிட்டயுமே நம்ம வீட்டுல எத்தனை பிரச்சனை பண்ணணும், இன்னைக்கு 1.5 பயம் புள்ள பிரச்சனை பண்ணல எனக்கு வலிக்குது. புரியுதுங்களா? நான் சொல்றது வாழ்க்கை ஒரு சக்கரம்னு சொன்னது உண்மைதான். அது நம்மளுக்கு வரையில மட்டும்தான் வலிக்கு. அப்ப கிட்ட காசு வாங்கி செலவு பண்ண வரைக்கும் அது தெரியாது. இதே நாம சம்பாரிச்சு போய் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி எத்தனை பேரும் பேசுறோம். அப்ப காசுன்னு எடுத்து நீட்டிட்டு வர்றோம்ல, இதுதான் வேணாம்னு நான் சொல்றேன். இதுக்குதான் இத்தனை பாடு. ஒவ்வொரு கூட்டத்துக்காரரும் நீங்க அவங்க அப்பனம்மா பேரை காப்பாத்துங்க. உங்க கூட்டத்துக்கு இப்படி ஒரு பெருமை இருக்குது. சேரன் நெடுஞ்சேரலாதன் நாம் படிக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற குழந்தை அறிவியல் புக்ல இருக்குது. நெடுஞ்சேரலாதன் வாத்தியார் பாடம் நடத்திக்கிறாரு. நெடுஞ்சேரலாதன் யாருன்னு நாம என்னைக்காச்சும் பார்த்திருக்கிறோமா? அப்ப இந்த மாதிரி வரலாற நாம தெரிஞ்சுக்கிறத விட வேற எவனாச்சும் சொல்ல போறானா? உங்க வாத்தியார் சொல்ல போறாரா? கிடையாது. நம்மளோட வரலாறு பெருமையா இருந்தா கண்டிப்பா அவன் சொல்ல மாட்டான். அந்த சொல்லாததை நாம சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இப்பேற்பட்ட நம்ம ஒரு கலையை எடுத்துட்டு ஒவ்வொரு கூட்டத்துக்கான வரலாறையும் சொல்லி அதுல இருக்கிற நாங்க ஒவ்வொன்றும் எடுத்து கொடுத்துட்டு போறோம். தயவு செஞ்சு நீங்க தேடுங்கிறது மட்டும்தான் எங்களோட ஒரு நோக்கம். அதுக்காகத்தான் நாங்க இத்தனை பேரும் எங்களோட எத்தனையோ சிரமங்களை தாண்டி இன்னைக்கு அந்த பையன் நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. நாளைக்கு அவன் ஸ்கூலுக்கு போகணும். காலையில் நாங்க இங்கிருந்து அங்க போய் சேரல எப்படி இருந்தாலும் 2 மணி ஆகும். 2 மணிலிருந்து அவங்க வீட்டுக்கு போறதுக்கு மறுபடியும் 1 மணி நேரம் ஆகும். 3 மணிக்கு படுத்து திருப்பி வேன் 7-7:30 வந்துடும். அவன் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும். எங்க ஒவ்வொரு நிகழ்வுலையும் வர்ற குழந்தைகள் அத்தனை பேரும் இதே மாதிரி அவங்க அந்த வயசுக்கு அவன் கஷ்டப்பட்டு வந்துதான் நம்ம ஊருக்கு நம்ம இந்த ஒரு பாரம்பரியத்தை கத்துக் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை நாங்க செய்யறோம். அதுக்கு ஆதரவு அளித்து இத்தனை பேர் உட்கார்ந்துக்கிறீங்களா, அதுவே எனக்கு போதுங்க. அதுவே பெரிய மகிழ்ச்சி. ஏன்னு கைதட்டு இல்லைங்களா?
ஏய் சவாரி அடிச்சு முழக்கமா வைக்கலாம். அந்த பட்டை வேறு
கருணை பொருளே கணபதியே வருவாய் கைகூப்பி வேண்டுகிறேன் நல்கதியனும் நிதி பெறவே கருணை பொருளே கணபதியே வருவாய் கைகூப்பி வேண்டுகிறேன் நல்கதியனும் நிதி பெறவே கருணை பொருளே கணபதியே வருவாய். அரணாற்புதல்வனே அருள்மறை தலைவனே அரணாற்புதல்வனே அருள்மறை தலைவனே ஆகம வேத சாஸ்திர முதல்வனே ஆகம வேத சாஸ்திர முதல்வனே கருணை பொருளே கணபதியே வருவாய் கைகூப்பி வேண்டுகிறேன் நல்கதியனும் நிதி பெறவே கருணை பொருளே கணபதியே வருவாய். முக்கனி சக்கரை மோதகமுடனே முழங்கிடும் மேள தாளங்களுடனே முக்கனி சக்கரை மோதகமுடனே முழங்கிடும் மேள தாளங்களுடனே திக்கெல்லாம் கண்டு தரிசனம் பெறவே திக்கெல்லாம் கண்டு தரிசனம் பெறவே திருவருள் புரிவாய் அருளுமை பாலா திருவருள் புரிவாய் அருளுமை பாலா தெளிந்திட நெஞ்சம் அறிந்திட வேண்டும் விளங்கிட நன்மை பெருகிட வேண்டும் நினைந்து பணிந்து வணங்கி துதிக்க கனிந்து அருள்வாய் நீ கருணை பொருளே கணபதியே வருவாய் கைகூப்பி வேண்டுகிறேன் நல்கதியனும் நிதி பெறவே கருணை பொருளே கணபதியே வருவாய்.